கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சாப்டர் 35 irregular ப்ரொசீடிங்ஸை பற்றி பார்க்கணும். irregular ப்ரொசீடிங்ஸ்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இல்லாத அதிகாரங்களை கையில் எடுக்குது அல்லது செய்த விஷயங்களில் ஒரு தவறுதலான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுது. அது என்ன மாதிரி அப்படியா இருந்தால் மொத்த ப்ரொசீடிங்ஸே கேன்சல் ஆக்கணுமா, எல்லாத்தையும் திரும்ப செய்யணுமாங்கிறத சொல்லுவோம். செக்ஷன் 460 irregularities which do not vitiate the proceedings. இப்படி ஒரு irregularity இருந்தால், இப்படி ஒரு முறைகேடான ஒரு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருந்தால் அதில் செய்த நடவடிக்கைகள் இல்லாதாம போகாது அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் லிஸ்ட் கொடுக்கலாம். என்னென்ன இஷ்யூ சர்ச் வாரண்ட் என்ற செக்ஷன் 94. இது இவருக்கு அதிகாரம் இல்லாமல் ஒரு செயலை செய்தாலும் அது அந்த ப்ரொசீடிங்ஸை பாதிக்காது. அதிகாரம் இல்லாமல் ஒரு சர்ச் வாரண்ட் கொடுத்தாரு அல்லது செக்ஷன் 155 படி போலீஸை புலன் விசாரணைக்கு உத்தரவிடுதாரு அல்லது செக்ஷன் 176 படி ஒரு இறப்பு பரிசோதனை பண்ணுதாரு, இறந்த இடத்துல போய் ஆய்வு நடத்துதாரு. 187 படி ஒருத்தன் வெளியே குற்றம் பண்ணியிருக்கான், இவரோட ஏரியாவுக்குள்ள வந்திருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு ஆர்டர் கொடுக்காரு 187. இதெல்லாம் செய்தாலும் அது ப்ரொசீடிங்ஸை பாதிக்காது அப்படின்னு. அதே மாதிரி செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 ஏயும் பியும் இருந்தால் பாதிக்காது. 191 சப்செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 சப்கிளாஸ் ஏயும் பியும் இருந்தால் பாதிக்காது. ஆனால் சியில் இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அது பாதிக்கும், ப்ரொசீடிங்ஸ் செல்லாதுன்னு வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசீவிங் கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூட் அன் அஃபென்ஸ், போலீஸ் ரிப்போர்ட்ல இருந்து வாங்கி அதனால் கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு ஆக்ஷன் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் எடுத்திருந்தாருன்னா அது தப்பு இல்லை. செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏயும் பி போலீஸ் ரிப்போர்ட் வழி வரதா இருந்தால் அது தப்பு இல்லை. மேக் ஓவர் ஆஃப் கேஸ் அண்டர் 182 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு வேற ஒருத்தர் கொடுக்காருன்னா அது தப்பு இல்லை. டெண்டர் ஆஃப் பார்டன் 306 படி ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் தப்பு இல்லை. 410 ரீகால் ஏ கேஸ் அண்ட் ட்ரை ஹிம்செல்ஃப் அது ப்ரொசீடிங்ஸை பாதிக்காது. செல் த ப்ராப்பர்ட்டி அண்டர் 458 and 459 இது பாதிக்காது. அப்போ இந்த விஷயங்களில் ஏதாவது irregularity இருந்தால் அது மொத்த வழக்கு விசாரணையை மொத்தம் ப்ரொசீடிங்ஸை பாதிக்காது. அதே சமயத்தில் 461 செக்ஷனில் இதெல்லாம் இருந்தால் இந்த ப்ரொசீடிங்ஸு செல்லாதுன்னு போகும். மோஸ்ட்லி என்னன்னா சில இதில் கொடுத்துருக்க செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை வேற ஒருத்தர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு செய்துட்டாரு அப்படின்னா அங்கே செல்லாதுங்க தான் மேஜராக வருது. என்னென்ன வருதுங்கிறத பார்க்கணும். செக்ஷன் 83 அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வென் த பர்சன் இஸ் அப்ஸ்காண்டிங். ஆளு தலைமறைவா இருக்கையில் அப்ஸ்காண்ட் பண்ண ஆளுக்கு அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது செல்லாது, அவருக்கு பவர் இருந்தால் தான் செய்ய முடியும். செர்ச் வாரண்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் செர்ச் வாரண்ட் கொடுக்க முடியாதுங்கிறத குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்லுது. சிவில் ப்ரொசீஜர் கோடில் இதை செய்ய முடியாது, வேணுமான அந்த டாக்குமெண்ட் அவங்க கஸ்டடியில் இருக்க கொண்டு வந்து ஆர்டர் கொடுக்கலாம், நீங்கள் போய் அங்கே தேடி பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. அதை மீறி ஒருத்தர் செர்ச் வாரண்ட் கொடுத்தாருன்னா அது செல்லாது. டிமாண்ட்ஸ் செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸ், அமைதியை பாதுகாக்க அப்படின்னு அமைதியாக இருக்கன்னு சொல்லி ஒருத்தர் செக்யூரிட்டி கேட்குறது. இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்கள். டிமாண்ட் செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர், டிஸ்சார்ஜ் எ பர்சன் லாபுலி பவுண்ட் டு பி அ குட் பிஹேவியர், மேக்ஸ் அன் ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் எந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் கொடுக்க முடியும். மேக்ஸ் அன் ஆர்டர் அண்டர் 133 கண்டிஷனல் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ். இது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்துருக்க பவர், வேற யாரும் உபயோகிச்சா அது செல்லாது. 143 ரெப்படிஷன் ஆர் கண்டினியூன்ஸ் ஆஃப் பப்ளிக் நியூசன்ஸ், அர்ஜென்ட் கேசஸ் ஆஃப் நியூசன்ஸ்னு சாப்டர் 10 கொடுத்துருக்கக்கூடிய பார்ட் சியும் டியும். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி, இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் எனி பர்சன் அதர் தேன் போலீஸ் ஆஃபீஸர். அங்கே பார்க்கும்போது என்ன பார்த்தோம், போலீஸ் ஆஃபீஸர் வழி வந்தால்
அந்த நடவடிக்கை செல்லும், இங்கே செல்லாது. ட்ரைஸ் அண்ட் அபண்டர் சம்மரிலி இதெல்லாம் அவருக்கு பவர் இல்லைன்னா செல்லாங்க. பாஸ் சென்டென்ஸ் அண்டர் 325, அதாவது அவருக்கு பவர் இல்லாமல் இருக்கையில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்காரு. டிசைட்ஸ் அண்ட் அப்பீல், காலிங் அ ரெக்கார்ட் ஃபார் ரிவிஷன், ரிவைசஸ் அண்ட் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 446 பாண்ட் ஃபார் ஃபியூச்சருக்கு, இதெல்லாம் கொடுத்தா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது ப்ரொசீடிங்ஸ் இன் எ ராங் பிளேஸ். A finding sentence or order of a criminal court shall not be set aside merely on the ground. வேற ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்ததுங்கிறதுனால அதை செல்லாதுன்னு சொல்ல முடியாது. வேற ஒரு சப்டிவிஷனில் வேற ஒரு லோக்கல் ஏரியாவில் நடந்ததுங்கிறதுனால அதை சொல்லாதுன்னு சொல்ல முடியாது. குற்றம் நடந்த இடத்துல இல்லை, வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு, அதனால இது செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறத சொல்லக்கூடிய செக்ஷன் 462. 463 நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் ரிகார்டிங் 164 and 281. 164 என்ன சொல்லுது? ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷனை பற்றி சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் கொடுத்துருக்கு, நீ கன்ஃபெஷன் கொடுத்துருக்கிறதுனால உனக்கு பாதிப்பு வரும், நீ நல்லா யோசிச்சு சொல்லு, வாலண்டரியாக குடிக்க, இதெல்லாம் கேட்கணும், சர்டிஃபிகேட் எழுதணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதில் தவறுதல் வந்திருந்தான். அல்லது 281 ரெக்கார்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அக்யூஸ்டு, இதில் தவறு இருந்தால் அவனுக்கு பாதிப்பு வருமா இருந்தால் அது செல்லாதுன்னு சொல்லலாம். அவனுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, இவர் சொல்லதெல்லாம் சொல்லியிருக்காரு, எழுதுறதுக்கு விட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி சின்ன பாதிப்புகள் இருந்தால், பாதிப்பு இல்லைன்னா அதை அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. இல்லை பாதிப்பு இருக்கு, அவனுக்கு டிஃபென்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது செல்லாதுன்னு வரலாம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ஒமிஷன் டு ஃப்ரேம் சார்ஜஸ். இது என்ன இருக்குது? ஃப்ரேம் சார்ஜஸ் பண்ணும்போது அதில் ஒரு சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண விடலை அப்படிங்கிறதுனால இன்வாலிட்னு சொல்ல முடியாது. நம்ம சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண கேஸில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒருத்த வாலண்டர்லி ஒரு ஆளை குத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு செக்ஷனில் போகிறோம், ஒரு சார்ஜை போடுறோம். பின்னால் வரும்போது அது வாலண்டரி இல்லை, இந்த ஆளை ப்ரொவோகேட் பண்ணார் அப்படின்னா அந்த சார்ஜில் போய் தண்டனையை கொடுக்காங்க. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இல்லை அது செல்லும் அப்படின்னு அங்கே சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண போதும் அதையெல்லாம் அங்கே சொல்லுவாங்க. சார்ஜஸ் இல்லைன்னா கூட அவருக்கு மறுப்பு தெரிவிக்க, அவரோட டிஃபென்ஸை சொல்லுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்ததுன்னா ரைட்டு. இல்லை அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம விசாரணையிலே வராமல் ஒரு சார்ஜை கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அந்த சார்ஜ் படி நீ குற்றம் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் அது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபைண்டிங் சென்டென்ஸு ரிவர்சிபிள். இல்லை இதெல்லாம் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு இல்லை இந்த சென்டென்ஸை ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணுங்கிறத 465 சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அதை நீ இன்னொரு தடவை சார்ஜெல்லாம் போட்டு இன்னொரு விசாரணை, இல்லாட்டா எந்த இடத்துல தப்பு வந்ததோ அந்த இடத்துல இருந்து நீ தொடங்க அப்படின்னு ஆர்டர் கொடுப்பாங்க. அடுத்து என்ன சொல்லலாம்? 466 டிஃபெக்ட் ஆர் எரர் நாட் டு மேக் அட்டாச்மெண்ட் அன்லாஃபுல். இதெல்லாம் செய்திருக்காங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, சம்மன்ஸ் கொடுத்ததுல தப்பு, ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னு சொன்னால் என் ப்ராப்பர்ட்டியில் இவர் வந்தார், இது ட்ரெஸ்பாஸு ஆக்கிரமிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸு போக முடியாது அப்படிங்கிறத 466 சொல்லுவாங்க. இதுதான் irregularity. பேசிக் பிரின்சிபிள், அவரவர் அதிகாரத்துக்குள்ளே நிற்கணும். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதிகாரத்துக்கு இவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போனால் செல்லாது. இந்த அதிகாரங்களை பயன்படுத்தும் போது மற்றவருக்கு பாதிப்பு இல்லைன்னா அது ப்ராப்ளம் இல்லை. அவனோட டிஃபென்ஸை சொல்லுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அதை தீர்ப்பை ரிவைஸ் பண்ணி பழையபடி இன்னொரு விசாரணை நடத்துங்கிறது சொல்லுவாங்க. தான் இந்த irregularity உள்ள விஷயங்கள். அடுத்த செஷனில் அடுத்த டாபிக்.